தமிழக அரசின் திட்டங்களை அண்டை மாநிலங்கள் வாக்குறுதிகளாக அளித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டம், மருத்துவத்துறையில் செயல்படுத்தப்படும் இன்னுயிர் காக்கும் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் போன்ற திட்டங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசின் திட்டங்களை அண்டை மாநிலங்கள் வாக்குறுதியாக அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மதுரவாயலில் இருந்து துறைமுகம் வரை 19 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 அடுக்கு பறக்கும் மேம்பாலம் அமைவதன் மூலம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் அவர் கூறினார். அதேபோல் கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு துறையிலும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள், இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனார் 7,000 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற அந்த மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை பார்த்து இந்த திட்டங்களின் விவரங்களை அறிந்து இந்த திட்டங்களில் குறிப்பெடுத்துக் கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், இந்தியாவில் ஆண்டுக்கு 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அளித்த உறுதிமொழியை பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை. ஆனால் அண்டை மாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு வேலை வாய்ப்பு அளித்து வருவதாக கூறினார். ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவாங்க. இன்னைக்கு 10 வருஷம் ஆகுது. 20 கோடி பேருக்கு வேலை தந்துடணும். ஒரு ஆள் வேலை கொடுத்துருப்பாங்களா? இங்க இருக்கிற கல்பாக் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், என்எல்சி நெய்வேலியில் இருக்கிற அனல் மின் நிலையம், வங்கி, தபால் துறை, ரயில்வே, ஒரு ஆள்